லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு தவறான அர்த்தங்களை மக்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. தத்துவவாதிகள், வழிகேடர்கள், சூஃபி கொள்கை உள்ளவர்கள், இப்படி பலரும் என்ன செய்யறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய சரியான அர்த்தத்தை திரிச்சு அவங்களுடைய மன இச்சைப்படி தவறான அர்த்தங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. இதற்கு பி ஹக் அப்படிங்கிற இடத்துல பி மௌஜூத் அப்படிங்கிற கருத்தை கொடுக்குறாங்க. அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அல்லாஹ்வை தவிர இருக்கின்றவன் யாரும் இல்லை அப்படிங்கிற கருத்தை லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு தராங்க. பி மௌஜூதின், அதை இருக்கின்ற தகுதி உள்ளவன் அல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறான், உண்மையில அல்லாஹ் தான் இருக்கிறான், வேறு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கறாங்க. அது கூடாது, அது தவறு. ஏனெனில் இது யதார்த்தத்துக்கு முரணான அர்த்தம், உண்மை நிலை அது இல்லை. அல்லாஹ்வுடன் எத்தனையோ பொய் தெய்வங்கள் வணங்கப்பட்டு வருகின்றன. வணங்கப்படுவதெல்லாமே அல்லாஹ் தான் வணங்கப்படுது அப்படின்னு சொன்னா அது உண்மை இல்லை. ஏன்னா பொய் தெய்வங்கள் வணங்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அப்ப மௌஜூத் அல்லாஹ் தான் மௌஜூதா இருக்கிறான். எதை நீங்க வணங்கலாம், அங்க இருக்கிற மௌஜூத் யார், அதாவது இருப்பவன் யாருன்னு கேட்டா அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு சொல்றது இருக்குது. அது யதார்த்தத்துக்கு ஹக்கீகத்துக்கு எதிரானது. அந்த அர்த்தத்தை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லல. ஏன்னா இங்க வணங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, எத்தனையோ பொருளை வணங்கிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அப்போ பி ஹக்குன்னு சொல்லும் போது தகுதியை குறிக்கும், பி மௌஜூதுன்னு சொல்லும் போது இருக்கிறத தான் குறிக்கும். ஆனா ஹக்கை பத்தி தான் இங்க பேசப்படுது. அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன்கிறது ஹக்கு, அவனுடைய ஹக்கு. மௌஜூது பார்த்தா எல்லாமே வணங்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஆனா எல்லாமே வணங்கப்படுவது நிராகரிக்கப்படணும், அதான உண்மை. அப்ப லா இலாஹ்வுடைய நோக்கம் வணங்கப்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறது செய்தியை சொல்றது இல்லை. செய்தி யதார்த்தம் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் தகுதி அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது, அவனை மட்டும்தான் வணங்க வேண்டுங்கிறத இங்க விஷயமே. அப்ப பி மௌஜூதின்கிற கருத்தை சொல்றது தவறான அர்த்தம். ஏன்னா பொய்யான தெய்வங்கள் எவ்வளோ இருந்து கொண்டுதான் இருக்குது, வணங்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அவை வணங்கப்பட்டு வருவதும் அல்லாஹ்வை வணங்குவதுதான் அடங்கும் என்ற அர்த்தம் இதில் வந்துவிடும். இப்படி ஒருத்தர் வணங்கப்படுவதெல்லாம் அல்லாஹ்வைத்தான் வணங்கப்படுது அப்படின்னு அர்த்தம் வச்சா அப்போ எதை வணங்கினாலும் அது உண்மை என்னன்னா அல்லாஹ்வை தான் வணங்குறீங்க அப்படின்னு அர்த்தமாயிடும். தகுதின்னு வந்துச்சுன்னா இது வணங்க கூடாதுன்னு வரும். இல்ல மௌஜூதுங்கிற அர்த்தத்தை வச்சு அங்க வச்சா அதை இருக்குதுங்கிற கருத்துல தான் அர்த்தம் இருந்துச்சுன்னா என்னன்னா நீங்க எதை வணங்கினாலும் அல்லாஹ்வை தாங்க வணங்குறீங்க. எப்படி இன்னைக்கு காஃபிர்கள் சொல்றாங்க இல்லையா, எல்லா மதங்களும் ஒன்று, எதை நீங்கள் வணங்கினாலும் இறைவனைத்தான் வணங்குகிறீர்கள் அப்படிங்கிறாங்க. எதை நீங்க வணங்கினாலும் அது எல்லாம் யாருக்கு போய் சேருது, அல்லாஹ்வுக்கு தான் போய் சேருது, இறைவனுக்கு தான் போய் சேருது அப்படின்னாங்கிறாங்க. அந்த அர்த்தத்தை தான் இங்க வஹ்தத்துல் உஜூதுங்கிற சூஃபித்துவ கொள்கை உள்ளவங்க சொன்னது. அதனால அவங்க என்ன செய்தாங்க, பி ஹக்குங்கிறதுக்கு பதிலாக பி மௌஜூதின் அப்படிங்கிற அர்த்தத்தை வார்த்தையை அங்க நுழைச்சாங்க. இது மிக மிக மோசமான அர்த்தம். வஹ்தத்துல் உஜூத் எனும் கொள்கைக்காரர்களின் அர்த்தம் இது. வஹ்தத்துல் உஜூதுனா என்ன, பூமியில எதுவும் வணங்கப்பட்டாலும் எல்லாமே ஒன்றைத்தான் குறிக்குது, அல்லாஹ் வணங்குறதா தான் அது ஆகும். ஏன்னா அல்லாஹ் தான் மௌஜூத், அல்லாஹ் தான் இருக்கிறவன், எது பார்த்தாலும் அல்லாஹ் தான் இருக்கிறான் அப்படி அவங்க நம்பினாங்க. அதனால தான் வஹ்தத்துல் உஜூத், எல்லாம் ஒன்றே அப்படிங்கிற கொள்கை அவங்க சொல்றாங்க. அப்போ ஷேக் ஃபௌசான் குறிப்பிடுறாங்க, இவர்கள் தான் பூமியில் வாழ்பவர்கள் மிக கொடிய நிராகரிப்பு கொள்கை உடையவர்கள். வஹ்தத்துல் உஜூத் சொல்றவங்க தான் குஃப்ர்லயே மிக மோசமான குஃப்ர் உள்ளவர்கள் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவங்க எதை வணங்கினாலும் அது அல்லாஹ் வணங்குறத தான் அர்த்தம்ன்றுவாங்க அவங்க கொள்கைப்படி. அதாவது சூஃபிகள், இந்த வஹ்தத்துல் உஜூத் கொள்கை கொண்ட சூஃபிகளுடைய மிக மோசமான குஃப்ர் என்னன்னு கேட்டா, லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு எப்படி அர்த்தத்தை மாத்திட்டாங்கன்னா, பி மௌஜூத் பி ஹக்குங்கிற அல்லாஹ்வுக்கு தான் இந்த உரிமை இருக்குது, அவன் தான் வணங்கப்பட தகுதியானவங்கிற கருத்தை எடுத்துட்டு வணங்கப்படுவது எல்லாமே அல்லாஹ்வைத்தான் வணங்கப்படுது அப்படிங்கிற கருத்தை கொண்டு வந்துட்டு வணங்கப்படுகிறது எது வணங்கினாலும் அல்லாஹ்வை தான் வணங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் வஹ்தத்துல் உஜூத், எல்லாம் ஒன்றே அப்படின்ட்டாங்க. இது குஃப்ர்லே மோசமானது, சந்தேகமே இல்லைல்ல. அதுதான் ஷேக் ஃபௌசான் குறிப்பிடுறாங்க.